தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித சூசையப்பருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளில் தாமே அவருடைய பரிந்துரை வேண்டி, பாதுகாவல் வேண்டி, இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். இன்றைய நாளிலே நாம் புனித அலங்கார அன்னையையும் நினைவு கூறுகின்றோம். அந்த தாயினுடைய பரிந்துரையும் பாதுகாவலும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து இறை பாதை நோக்கி நம்மை வழி நடத்த தேவையான அருள் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராக அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 5 முதல் 9 முடிய. மாலை பழி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்ராவாகிய நான் கூறியது: கடவுளே, உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நாணுகிறேன். ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன, எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன. என் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம். எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேறு நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும்
கொள்ளைக்கும் வெட்க கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவராகிய உமது கருணை துலங்கியுள்ளது. எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர். உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர். எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர். எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோயிலை எழுப்பவும் பாலடைந்ததை பழுது பார்க்கவும் யூதாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்துள்ளீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. அவர் தண்டிக்கிறார், இரக்கமும் காட்டுகிறார், பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகிறார், பேரழிவிலிருந்து மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. இஸ்ரேல் மக்களே, வேற்றினத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள், ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார். பல்லவி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர்பால் திரும்பி அவர் திருமுன் உண்மையுடன் ஒழுகினால் அவர் உங்கள்பால் திரும்புவார். தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளார். உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள், வாயார அவரை அறிக்கையிடுங்கள், என்று மூலம் மன்னரை ஏத்தி போற்றுங்கள். பல்லவி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. நான் அடிமையாய் வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன். அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் பாவ நாட்டமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன். பாவிகளை, மனம் திரும்புங்கள், அவர் திருமுன் நேர்மையுடன் ஒழுகுங்கள். ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூறுவார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். பல்லவி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள்.
இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய மின் விளக்கிலே பயன்படுத்தக்கூடிய ஃபிலமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நுண்ணிழையை கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சியிலே ஈடுபட்டிருந்தார். அதனை எரிய வைக்கிற பொழுதுதான் அந்த மின் விளக்கு பிரகாசமாக எரியும். எனவே எப்படியாவது அந்த நுண்ணிழையை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று தீவிரமான தன்னுடைய ஆராய்ச்சியிலே ஈடுபட்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் அவர் அந்த முயற்சியிலே ஈடுபட அதிலே அவரால் வெற்றி காண முடியவில்லை. 700 தடவைக்கும் மேற்பட்ட முறை தாமஸ் ஆல்வா எடிசன் முயற்சி செய்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு முறையும் அவரால் அந்த நுண்ணிழையை, அந்த ஃபிலமெண்ட் என்ற அந்த நுண்ணிலையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவருடைய இந்த இடைவிடாத முயற்சியை கண்ட பத்திரிகையாளர் ஒருவர் அவரை சந்தித்து பேட்டி கேட்டார். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களே, இத்தனை மாதங்களாக உங்களுடைய மின் விளக்கினை எரிய செய்வதற்காக ஃபிலமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நுண்ணிழை தயாரிப்பிலே மிகவும் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறீர்கள். ஆனால் தொடர்ந்து உங்களால் அந்த நுண்ணிழையை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த முயற்சியில் வெற்றி பெற முடியவில்லையே. இத்தனை மாதங்கள் உழைத்தும், இரவு பகல் பாராது உழைத்தும் அதனை வெற்றி காண முடியாதது உங்களுக்கு நிச்சயமாக வருத்தமாகத்தானே இருக்கும் என்று அந்த பத்திரிகையாளர் தாமஸ் ஆல்வா எடிசனிடத்திலே கேட்டார். அப்பொழுது தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பத்திரிகையாளரை பார்த்து சொல்லுவார், யார் சொன்னது நான் வெற்றி பெறவில்லை என்று? 200 முறையும் 700 முறையும் நான் வெற்றிதான் அடைந்திருக்கிறேன். இந்த விதங்களில் நான் முயற்சி செய்கிற பொழுது இதனை கண்டுபிடிக்க முடியாது என்கின்ற ஒரு தெளிவை பெற்றிருக்கிறேனே. எனவே என்னால் மீண்டும் மற்ற முயற்சிகளை செய்து பார்த்து இதனால் எளிதாக வெற்றி பெற முடியும் தானே என்று அந்த பத்திரிகையாளரை பார்த்து சொன்னாராம். அவருடைய முயற்சிகளில் விடாமுயற்சியாக இருந்ததன் விளைவாக அவர் மின் விளக்கினை கண்டுபிடித்து இந்த உலகத்திலேயே பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை பார்க்கலாம். ஏதாவது ஒரு செயலை செய்கின்ற பொழுது அதிலே நாம் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால், அல்லது மீண்டும் மீண்டும் தோல்வியையே நாம் சந்தித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் மனம் உடைந்து போய்விடுவோம். தொடர்ந்து அந்த பணியை, அந்த செயலை முன் எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் நம்மிடத்திலே இருக்காது. எவ்வளவு செஞ்சாலும் தோல்விதானே அடைகிறேன், பின் எதற்காக நான் இந்த முயற்சியிலே ஈடுபட வேண்டும் என்று கூட நினைக்கக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகின்றோம். படிக்கக்கூடிய மாணவர்களை கூட உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்த காரணத்தினால் நான் இனிமேல் படிக்க மாட்டேன், என்னுடைய படிப்பை நிறுத்திக் கொள்வேன் என்று சொல்லிய மாணவர்கள் ஏராளம் பேர் இருக்கின்றார்கள். இது மனிதர்களுடைய இயல்பு. அன்பு மக்களே, தன்னுடைய சீடர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வந்துவிடக்கூடாது என்று இயேசு விரும்புகின்றார். தன்னுடைய சீடர்களை இறையாட்சி பணிக்காக அனுப்புகின்ற பொழுது நோய்களை குணப்படுத்த, பேய்களை ஓட்ட வல்லமையை கொடுத்து இயேசு அவர்களை அனுப்புகின்றார். அவ்வாறு அனுப்புகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய இந்த பணி வாழ்விலே, இந்த பயணத்திலே நீங்கள் எதிர்ப்புகளை சந்திப்பீர்கள். உங்களுக்கு உங்களுடைய பணியை செய்ய விடாதவாறு தடுக்கக்கூடிய பலரை நீங்கள் சந்திப்பீர்கள். அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் மனம் உடைந்து போய்விடக்கூடாது. நீங்கள் தைரியமாக தொடர்ந்து உங்களுடைய பணியை முன் எடுத்து செல்லுங்கள்.
யார் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யார் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அந்த வீட்டாருக்கு, அந்த நகரத்தாருக்கு எதிரே உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிட்டு நீங்கள் சென்று கொண்டே இருங்கள். அவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு, உங்களுடைய பணிக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பது இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அருமையானதொரு படிப்பினையாக இருக்கின்றது. அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இதனை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கான எதிர்ப்புகள் வரும். அப்பொழுது பல நேரங்களில் நாம் மனம் உடைந்து போய்விடுகின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சோர்வுற்ற நிலைக்கு தள்ளப்படாமல், எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும் நான் மனம் தளர மாட்டேன், உறுதியோடு இருப்பேன் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் மேற்கொண்ட அந்த செயல், அந்த பணி நிறைவான முழுமையான வெற்றியை தரும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலிலே பவுலடிகளார் அருமையாக சொல்லுவார். 3வது அதிகாரம் 13-14 இறை வசனங்களிலே சொல்லுவார், கடந்ததை மறந்துவிட்டு முன் இருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்லுவார். பவுலடிகளார் அவருடைய பணி வாழ்வில் சந்தித்த தோல்விகள், எதிர்ப்புகள் ஏராளம் இருந்த பொழுதிலும் கூட கடந்த கால அந்த கசப்பான அனுபவங்களை எல்லாம் அவர் மறந்துவிட்டு தொடர்ந்து முன்னால் என்ன இருக்கின்றது, இன்னும் ஏராளமான மக்களுக்கு நான் நற்செய்தி பணியை ஆற்ற வேண்டும் என்கின்ற அந்த இலக்கை கண்முன் கொண்டு இறைவனை நம்பியவராக தன்னுடைய பயணத்தை அவர் தொடங்குகின்றார். அன்பு மக்களே, நாமும் கூட இப்படிப்பட்ட நம்பிக்கை உணர்வோடு பயணம் செய்கின்ற பொழுது கடந்த கால எதிர்ப்புகளையும் தோல்விகளையும் கசப்பான அனுபவங்களையும் மறந்துவிட்டு இறை துணையோடு முன்னோக்கி நாம் பயணம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய எல்லா தோல்விகளும், நாம் சந்தித்த எல்லா அவமானங்களும் மகிழ்ச்சியாக, வெற்றியாக நமக்கு மாறும். எனவே அப்படிப்பட்ட நல்லதொரு மனநிலையோடு இறை துணையோடு முன்னோக்கி நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையை திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உமை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மீண்டும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, உம் தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே,
உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இவ்வருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் அர்ப்பணிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவைகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும்
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.